எவனுமே வரமாட்டான். கேட்டா அவங்க வந்து நாங்க அப்படின்னு வண்டி வச்சு சுத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த கிக்கி பிக்கெல்லாம் விடுங்க. நம்ம வந்து அடுத்த மேட்டருக்கு வருவோம். அடுத்த மேட்டர் என்ன, பயம்லாம் இல்ல பிரதர். மெசேஜ் வந்துருச்சு, ரிப்ளை வந்துருச்சு. பயம்லாம் இல்ல பிரதர், பயந்தா திமுக ஊபிகள் மத்தியில் சேனல் நடத்த முடியுமா? நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்காம மக்கள் பிரச்சனையே பேசுங்க போங்க. சரிடா, சரி, போனை அட்டன் பண்ணி பேசுவோம். சரி, போன் அட்டன் பண்ணு பேசுவோம். மெசேஜ் போட்டேன், ப்ளூடிக் ஆயிடுச்சு, கால் பண்றேன். மறுபடியும் அட்டன் பண்ணல. என்ன ரிப்ளை பண்றா? என்னங்க இந்த ஆச்சரியக்குறி? என்னங்க இது? ரிப்ளை பண்றா, ப்ளூடிக் வருது. நீங்க வேணா சந்தேகம் எல்லாம் பாருங்க. டைம் இல்ல, கிளம்புங்க போடா. சரி, போய் தொலை. இதுக்கு மேல இதுகிட்ட பேசி சண்டை போட்டு வேஸ்ட் தான். இது ஒரு தற்கூரின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, நம்ம வந்து டைம் இல்லை, கிளம்புங்களாம், லூசு பயல. சரி, இதுக்கப்புறம் இவனை வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம அடுத்த மேட்டருக்கு வருவோம். நேற்று இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இலவசங்களை ஒழிக்கிறதுக்காக பேசியிருக்கிறாங்க. இலவசங்களை வேண்டாம், இலவசம் மக்களை சோம்பேறியாக்கும், இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. எவ்வளவு கேவலமான ஒரு பாருங்களேன். அந்த மாநிலத்துல, அந்த கூட்டத்துல மாநில நிர்வாகிகள்ல யாருமே கவர்மெண்ட் பஸ்ல போனது கிடையாது, ரேஷன் அரிசி வாங்கினது கிடையாது, சத்துணவு சாப்பிட்டது கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது கிடையாது. ஃபுல்லா எலைட்டான வாழ்க்கை, எலைட்டுனால எலைட்டு, அப்படி சில்வர் ஸ்பூன் தான். அப்படி வாழ்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி கருத்து வரதான் செய்யும். அப்படி வாழ்ந்தவங்களுக்கு கருத்து வரதான் செய்யும். அதனாலதான் இப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்படியே கம்மிங் டு நீங்க எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கைக்கு வரணும். அப்படியே திமுகவோட தேர்தல் அறிக்கையை எவனோ இங்க இருந்து லீக் பண்ணிட்டு இருக்கிறான் போல, இங்க ஐடி விங்ல இருந்து. அவங்க டக்குன்னு அதை அப்படியே பாயிண்ட் ஜெராக்ஸ் பண்ணி அதை அப்படியே அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல கொடுமையை பாருங்க. லைட்டா பட்டிட்டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அறிவு சார்ந்த பட்டிட்டிங்கரிங் பண்ணலாம்ல. பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு இங்க அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம பட்டிட்டிங்கரிங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? அனைத்து பேருந்துகள்லையும் பெண்களுக்கு இலவசம்னு கொண்டு வந்திருந்தா எடப்பாடி மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.